ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டவுன் சிண்ட்ரோம் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ஜெனடிக் கண்டிஷன். டவுன் சிண்ட்ரோம் இருக்க பேபிஸ்க்கு அவங்களோட செல்லில் 21st குரோமோசோம் எக்ஸ்ட்ரா காப்பியாக இருக்கும். இதனால் 46 குரோமோசோம் 47 குரோமோசோம்ஸாக இருக்கும். இதனால் அவங்களோட பிரெயின் அண்ட் பாடி டெவலப்மெண்ட் டிலே ஆகும். சப்போர்ட்டிவ் கேர் அவங்க என்டையர் லைஃப் ஃபுல்லாகவே தேவைப்படும். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அவங்களோட அவுட்லுக் இருக்கும். அவங்களோட ஐஸ் இந்த மாதிரி இருக்கும், இயர் ஸ்மாலாக இருக்கும், நோஸ் ஃப்ளாட்டாக இருக்கும், நெக்கு ஷார்ட்டாக இருக்கும். இது ஜெனட்டிக்காக வரக்கூடிய கண்டிஷன். இது பேரண்ட்ஸால் வரக்கூடிய கண்டிஷன் இல்லை. அவங்க பிஃபோர் ஆர் டூரிங் ப்ரெக்னென்சியில் ஏதோ ஒன்று பண்ணிட்டனால இப்படி வரும் அப்படின்லாம் இல்லை. இது ஜெனட்டிக் கண்டிஷன். இது யாருக்குனாலும் எப்போனாலும் வரும். யூஎஸில் எவ்ரி இயருக்கு 6000 கிட்ஸுக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்குது. இந்த மாதிரி பசங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபிசிக்கல், காக்னேட்டிவ் பிஹேவியர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகும். அவங்களுக்கு இயர் ப்ராப்ளம் இருக்கலாம், ஹியரிங் லாஸ் இருக்கலாம், டென்டல் ப்ராப்ளம் இருக்கலாம், ஏன் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் கூட இருக்கலாம், பிறக்கும் போதே ஹார்ட் டிசீஸ் கூட இருக்கலாம். அவங்களுக்கு நடக்கிறதுலையோ மூவ் பண்ணுறதுலையோ டிஃபிகல்ட்டி இருக்கும், பேசுகிறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும், ஒரு சாதாரண விஷயத்த லேர்ன் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்கும். நார்மலாக பசங்க 2.5 இயர்ஸ்லேயே A to Z சொல்லுவாங்க. பட் அவங்களால அதை சொல்ல முடியாது. விளையாடுறதுல அவங்களுக்கு ஒரு ப்ளே எப்படின்னு கற்றுக்கிறதுக்கே டைம் ஆகும். அவங்களோட ஃபர்ஸ்ட் வேர்ட் பேசுறதுக்கு டைம் ஆகும், ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க டைம் ஆகும். அவங்களோட ஃபுட்டை அவங்களே எடுத்து இண்டிபெண்டாக சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும். இதை ப்ரெக்னென்சி டைமில் அல்ட்ராசவுண்டில் கண்டுபிடிக்கலாம். பேபி நெக் சுற்றி நிறையா அம்பிளிக்கல் ஃப்ளூயிட் இருக்கும்ல, அதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆஃப்டர் பர்த் வந்து கேரியோடைப் பிளட் டெஸ்ட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். இது ஒன்ஸ் வந்துச்சுன்னா அதை க்யூர்லாம் பண்ண முடியாது. சம் தெரப்பீஸ், ஃபிசிக்கல், ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்கூல், இதெல்லாம் வச்சு அவங்கள ஓரளவுக்கு கொண்டு வர முடியும். இவங்களுக்கு அது மட்டும் இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம், தைராய்டு, ஆட்டிசம், ஏன் 50-60 இயர்ஸில் அல்சீமர் கூட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சொசைட்டியில் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அவங்களும் நம்மளை மாதிரி தான், சரியா? அவங்கள யாரும் ஒதுக்காதீங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணலாம், அவங்கள கொண்டு வரலாம். தேங்க்யூ.